ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் மீனூஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி நெல்லை ஸ்பெஷல் இடி சாம்பார் வந்து பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி இடி சாம்பாரோட முருங்கைக்காய் கூட்டும் செய்ய போகிறேன். முருங்கைக்காய் கூட்டு ரெசிபி நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ இது செய்கிறதுக்கு 1 கப் அளவு துவரம்பருப்பு, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு முருங்கைக்காய், ஒரு கத்திரிக்காய், கொஞ்சமாக மல்லி இலை, ஒரு உருளைக்கிழங்கு, 2 கேரட்டு, 5 பீன்ஸு, 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து எடுத்துருக்கிறேன். இப்போது நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து குக்கரை வந்து அடுப்பில் வந்து வச்சுருக்கிறேன். இப்போது பருப்பை வந்து நல்லா கழுவிட்டு அதை வந்து குக்கரில் சேர்த்துட்டேன். இப்போ 10 பல் பூண்டும் 2 பச்சை மிளகாவும் நான் அதில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது 1 கப் அளவு துவரம்பருப்பு சேர்த்தோம் இல்லையா, அந்த கப்புக்கு 3 கப் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் காயப்பொடி கொஞ்சமாக நான் வந்து சேர்த்துருக்குறேன். இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு 3 விசில் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில். இப்போது 3 விசில் வந்து அடிச்சிருச்சு. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பராக பருப்பு வந்து வெந்து வந்திருக்கு. இப்போது கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போது இதை வந்து நம்ம மாற்றி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு காய் வந்து வேகப்பட போகிறோம். இப்போது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நான் இதில் வந்து சேர்த்துட்றேன். இந்த காய்கறிகள் தவிர நீங்கள் வந்து அவரைக்காய், வாழைக்காய், பூசணிக்காய் இதுக்குள்ளே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துர்லாம். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்தா போதும். நெக்ஸ்ட்டு இதில் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பை வந்து நான் இந்த டைமில் வந்து சேர்த்துட்றேன். அடுத்து மஞ்சத்தூள் வந்து சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவு வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம். இப்போது இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போது மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள். மல்லித்தூளும் சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவு வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போது இந்த காய் வந்து வேகணும் இல்லையா, இதுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயும் கொஞ்சமாக நான் காயப்பொடி வந்து சேர்த்துக்கிட்டேன். பருப்பு வேக போடும் போதும் கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துக்கணும். இப்போ இந்த காயிலையும் நான் வந்து காயப்பொடி வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போது இது வேகிறதுக்கான அளவு தண்ணியை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம். அதாவது அந்த காய் வந்து மூழ்கிற அளவு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். போதும் இந்தளவு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போது இதை வந்து நம்ம மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், இப்போ வந்து நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேகணும். இப்போது புளி வந்து சின்ன சைஸ் லெமன் சைஸ் அளவு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். மல்லி இலை வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். கடுகு உளுந்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் இடி சாம்பார் பொடி 2 ஸ்பூன், தேங்காய் பூ கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். இந்த இடி சாம்பார் பொடியோட ரெசிபி நான் வந்து அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். செம்ம சூப்பராகவே இருக்கும் இந்த சாம்பார். இந்த இடி சாம்பார் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்கும். நல்ல மணமாக நல்லா இருக்கும். இப்போது காய் வந்து வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போது காய் எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக வந்துருச்சு. இப்போது இது வந்து நம்ம அந்த பருப்பு வேக வச்சோம் பாருங்கள், அதில் வந்து நம்ம சேர்த்துடலாம்.
நம்ம வந்து பருப்பு வேக போடும்போதும் கொஞ்சமாக காயப்பொடி போடணும், காய் வேக போடும்போதும் கொஞ்சமாக காயப்பொடி போடணும். அப்போ தான் இந்த சாம்பார் வந்து ரொம்ப சூப்பராக மணமாக நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போது இதில் கரைச்சி வச்சுருந்த இந்த புளி தண்ணியை வந்து சேர்த்துட்றேன். நெக்ஸ்ட்டு மல்லி இலை வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து தேங்காய் பூவையும் நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் இடி சாம்பார் பொடி, அது வந்து நம்ம இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்து இது கொஞ்சம் நல்லா கொதித்து வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி என்னோடய அம்மா வந்து எப்படி சாம்பார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதுக்கு முன்னாடி ஒரு சாம்பார் சிம்பிளாக எப்படி பண்ணலாங்கிறதும் நான் போட்டிருக்கிறேன். அது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பை வந்து சிம்மில் ஆக்கிட்டு ஒரு தாளிப்பு கரண்டி வந்து இந்த சைடு வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துடலாம். அது பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுலேயும் கொஞ்சமாக காயப்பொடி வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அடுத்து கொஞ்சமாக மாற்றி வச்சுருந்தோம் பாருங்கள் இடி சாம்பார் பொடி, அதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போது இதை வந்து இந்த குழம்புல வந்து நம்ம சேர்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நம்மளோட டேஸ்டியான இடி சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி தோசையோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். சாதத்தோடையும் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கம கமன்னு மணத்தோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து வர வீடியோக்களில் இந்த இடி சாம்பார் பொடி எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.